அனைவருக்கும் வணக்கம். இந்திரா மண்சட்டி சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிளீன் பண்ண நாட்டுக்கோழி கறி, எண்ணெய், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கிராம்பு, பட்டை, மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு, தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கட் பண்ண வெங்காயம், ஊற வைத்த புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது, கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம்லாம் வதக்கிட்டோம். இப்போ அடுத்து எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மிதமான சூட்டில் கறியை வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாங்க. இப்போது காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கிராம்பு, பட்டை போட்டுக்கலாங்க. அடுத்து மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. காரம் அதிகம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் போட்டுக்கலாங்க. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியிலேயே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சிங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. கறியை நல்லா பதமாக வேக வச்சுக்கலாங்க. வறுத்து வச்சுருக்கிற பொருளை அரைச்சி எடுத்துக்கலாங்க. என்னதான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலும் அம்மியில் அரைச்சி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்புக்கு தனி ருசி தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக மையும். பாருங்கள், நல்ல மையை அரைச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து வதக்கி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம், தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி முடிச்சிட்டோங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வெந்துட்டுருக்கிற கறியோடு சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைச்சல் ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.